ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜனவரி 13ஆம் தேதி அன்று பௌர்ணமி நடக்க இருக்கு. அந்த பௌர்ணமி முடிந்த பிறகு கிரகங்களுடைய மாற்றங்களானது மாறுது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில சில பல விஷயங்கள் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பால் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அவரை நினைத்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கண்டிப்பாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நேயர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலில் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க. பொதுவாக நம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையுடனே பார்ப்பாங்க. அதே சமயம் அவங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க. அதிக புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் தோற்றம் உடையவங்களை அவங்க காணப்படுவாங்க. மேலும் இந்த துலாம் ராசியினர் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியத்தை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. அதில் வெற்றியும் பார்ப்பாங்க. துலாம் ராசினர் அனைவருமே பெருமைப்படும்படி நடந்து கொள்வாங்க. அதற்காக தலைக்கணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டாங்க. காதல், பாசம், அன்பு என்று வந்தால் அவர்கள் அடித்து கொள்ள யாருமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களிடம் நிறைய விதமான நற்குணங்கள் இருக்குங்க. துலாம் ராசிக்காரங்க நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க. அனைத்து இடங்களிலுமே அவங்க சமூகம் அக்கறையோடு இருப்பதை நம் பார்க்க முடியும். அதே போன்று அனைவரிடமும் மிக இயல்பாக எளிமையாக பழகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். கதை, கவிதை, கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வம் மிக்கவர்களாகவும் இந்த துலாம் ராசி நேயர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய கணவனும் மனைவியை தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். தனக்கென்று துணையை தானாகவே கண்டெடுத்து அவங்கள உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க காணப்படுவாங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. மேலும் அவர் மீது வக்ர குருவின் பார்வை பதியுது. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமிக்கு பிறகு இனிய மாதமாக இனிய நாட்களாக உங்களுக்கு அமைய போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பகை கிரகம் வலிமை இழந்து பார்க்கும் பொழுது நல்ல காரியங்கள் பலவும் உங்களுக்கு நடக்கும். திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது இதற்கு முன்னால் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர் முன்னேற்றம் கிடைக்கும். திடீர் லாபமும் கிடைக்க போகுது. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க. வருங்காலத்தை பற்றிய பயம் அனைத்துமே நீங்க போகுது. நினைத்ததை செய்து முடிக்க வல்லமை பெற்ற கிரகம் அமைப்பு அமைஞ்சிருக்கு. இதனால் நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்வையிடுறாரு. மேலும் சுக்கிரன் கும்பத்திற்கு சென்ற பிறகு கூட செவ்வாயின் பார்வையானது அவர் மீது விழுது. இதனால் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான். மேலும் தனாதிபதியான அவர் உங்களுடைய ராசிநாதனை பார்க்கும்போது அற்புதமான நேரமாக உங்களுக்கு அமைய போகுது. அதாவது நினைத்த விஷயம் எல்லாமே நினைத்தபடி அப்படியே நடக்கும். நீடித்த நோய் ஏதாவது இருந்தால் அது ஆகலும். அடுத்தடுத்த நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாமல் ஆதாயம் தரக்கூடிய தகவல் நிறையவே உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணைவாங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் நேரமாக உங்களுக்கு அமைய போகுது.
அது மட்டும் இல்லாமல் புனித பயணங்கள் செல்வீங்க. பழைய ஆபரணங்களை கொடுத்து விட்டு புதிய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமைய போகுது. மேலும் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறுவது உங்களுக்கு நிறைய விதமான சிறப்பான நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அதாவது 6க்கு அதிபதி வக்ரம் பெறும்போது எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகிய 3லும் இருந்து விடுபடுவீங்க. உதரிய வருமானங்கள் வந்து சேரும். நீண்ட நாளைய கடன் பாக்கிய செலுத்தி நிம்மதி அடைவீங்க. மேலும் நிகழ்கால தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய தொல்லைகள் அனைத்துமே விலகப் போகுது. மேலும் அகலக்கால் வைத்ததன் விளைவாக ஏற்பட்ட கொடுக்கல் வாங்குதலை ஒழுங்கு செய்வீங்க. சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். நல்லது நடக்க நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் தேவகுரு, அசுரகுரு இரண்டின் வழிபாட்டையும் நீங்கள் செய்வது, அதாவது தேவகுரு அப்படிங்கிறது குரு பகவான், அசுரகுரு அப்படிங்கிறது சுக்கிர பகவான். ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த 2 தெய்வங்களையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அந்த விஷயங்கள் அனைத்துமே நல்ல விஷயங்களாக மாற்றி இந்த 2 கடவுளுமே கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் இந்த 2 கடவுளுடைய வழிபாடையும் செய்யுங்க. மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 8வது இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கிறாரு. மேலும் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லும்போது பிள்ளைகள் வழியில் சுப விரயங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து தகராறுகள் விலகப் போகுது. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடக்கும். நாடு மாற்றம், வீடு மாற்றம் நிகழப்போகுது. அண்ணன் தம்பிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுது. பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். பாதையில் நின்ற பணிகள் ஒவ்வொன்றா நடக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவங்க தானாகவே விலகி செல்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தனுசு ராசிக்கு புதன் செல்ல போறாரு. இதனால உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். மேலும் பாக்கிய ஸ்தானாதிபதியான அவர் சகாய ஸ்தானத்திற்கு வரும்போது நன்மைகள் அதிகமாக நடக்க செய்வார். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைத்து அதை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக காட்டுவீங்க. புதிய வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். பயணங்கள் பலன் தரக்கூடிய விஷயமா அமையும். பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டமானது எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு பிள்ளைகள் வழியில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. மேலும் வீடு மாற்றம், இடம் மாற்றம், நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஜனவரி 13. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும். எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட போகுது. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்க போகுது. திருமண முயற்சிகள் ஏதாவது செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சுமன் நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. இன்னும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கக்கூடும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலும் அனுகூலமான விஷயங்கள் நடக்க போகுது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 10ஆம் தேதி மதியம் முதல் 11-12 இரவு வரை. மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 7, 9. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், விநாயகப் பெருமான். செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வதும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்திருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா
நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.